இதுல முதலாவது கேள்வி கவனிச்சீங்க என்றால் பின்வருவனவற்றில் எது ஒரு ஈரியல் ஆக்சைட் ஆகும்? பின்வருவனவற்றில் எது ஒரு ஈரியல் ஆக்சைட் ஆகும்? அலுமினியம் ஆக்சைடு Al2O3. இது வந்து நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் தொடர்பான அட்டவணை உண்டு. 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இதுல Cl2O7 என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு வெண்ணமிலம். Cl2O7 என்று பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணமிலம். அதே மாதிரி Na2O என்று பார்த்து இது வந்து P2O5 வந்து வெண்ணமிலம். Na2O என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு வெண்மூலம். தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுறது குளோரின் வந்து தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படும். குளோரின் என்று சொல்லப்படுற சிறந்த தொற்று நீக்கி. அதே மாதிரி இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க என்றால் நடுநிலையாக்கத்துக்கு பயன்படுத்துறது. நடுநிலையாக்கம் என்று சொல்றாங்கன்னா இறப்பையில சுரக்கிற அமிலத்தன்மையை நடுநிலையாக்குறதுக்கு இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்படுறது. இந்த கேள்வியை பாருங்க. ஒரு உலோகம் எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் வந்து N2CO3. எம்மின் குளோரைட்டின் ரசாயன சூத்திரம் கேட்டு கிடக்கு. இதுக்குதான் அந்த இது வழங்கப்படுகிறது. உலோகம் எம்மின் இது கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் N2CO3 எம்மின் குளோரைட்டின் சூத்திரம் கேட்டு கிடக்கு. இதுக்கு என்னன்னு நாங்க டக்குனு ஐடியா எடுப்போம் என்றால் கவனித்துக் கொள்ளுங்க. இதுக்கு என்னன்னு நாங்க இந்த ஐடியா எடுக்கிறோம். N2CO3 அங்க கேட்டது குளோரைட் என்ற Cl3Cl மைனஸ் குளோரைட் என்ற Cl மைனஸ். எங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியும் என்றால் இந்த ரெண்டு என்னக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு அங்க இருந்து வந்திருப்போம் என்றால் கார்பனேட்டுக்கு பக்கத்துல இருந்து வந்திருக்கும். ஆகவே இந்த எம்மின் வலுவளவு என்று பாத்தீங்கன்னா சக ஒன்றாக இருக்கும். CO3 வலுவளவு சக2. இப்ப கேட்டது இந்த எம்மும் Cl சேர்ந்தால் என்ன நடக்கும்? எம்மும் Cl எம்மின் வலுவளவு உண்டு, Cl வலுவளவு உண்டு. இந்த சேர்வு எங்களுக்கு எப்படி இருக்கும்? MCl என்று சொல்லப்படுற ஒரு சேர்வையாக இருக்கும். MCl ஆன்சர் பாருங்க. ஆன்சர் இருக்காண்டு பாருங்க. MCl முதலாவது ஆன்சரே அதுதான். அடுத்த கேள்வி. ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றும் உள்ளன. அப்ப இந்த தரவே போதுமானதுங்களுக்கு. பளிங்குருவாகவும் பளிங்கற்றும் இருக்குது. யாரு? கந்தகம். பளிங்காகவும் இருக்கும், பளிங்கு இல்லாமலும் இருக்கும் கந்தகம். நீரில் கரையாத அதே வேளை இதுல வந்து தமிழ்ல கணக்கு இது எப்படின்னா CS2 வரும். அந்த தமிழ்ல இருக்கிறத மாத்தி CS2 மாத்திக்கொள்ளுங்க. CS2 கரைப்பானில் மிகவும் கரையும். நீல நிற சுவாலை வழியில் இருக்கையில நீல நிற சுவாலையை தோற்றிருக்கிறது கந்தகம். வழியில் இருக்கையில நீல நிற சுவாலையை தோற்றிருக்கிறது என்றால் கந்தகம். மேற்குறித்த இயல்புகளுடைய மூலகம் யாராக இருக்கலாம்? கந்தகம். இது 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க. 4 கேள்வி வந்தது 2016ஆம் ஆண்டு. அடுத்த 2017 கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வரும் ஆக்சைடுகளில் ஒரு மூல ஆக்சைடு பாருங்க. அதே அந்த அட்டவணை உனக்கு பாடம் என்றால் அல்ல அந்த அட்டவணை தொடர்பாக உனக்கு அறிவு இருந்துச்சுன்றால் இந்த கேள்வி இப்படி எழுதலாம்.
மூல ஆக்சைடு அலுமினியம் மெக்னீசியம் ஆக்சைடு, மூல ஆக்சைடு வந்து மெக்னீசியம் ஆக்சைடு மென்மூலம். மூன்றாம் ஆவர்த்தனம் அலுமினியம் ஆக்சைடு போன வருஷம் 2016ஆம் ஆண்டு கேட்டிருக்காங்க. அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அடுத்து SO2 அமிலம், அடுத்து SiO2 அமிலம். அடுத்த கேள்வி கேட்டு கிடக்கு. Al3+ அயனில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையையும் புரோத்திரன்களின் எண்ணிக்கையையும் முறையே மற்ற அலுமினியத்தின் அணுவன் தந்திரிக்கும் 13 என்று சொல்லி. எங்களுக்கு தெரியும் அணுவன் 13 என்றால் என்ன மாறாது, அதுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கு. அணுவனை தீர்மானிக்க போறது யாருன்னா புரோத்திரங்கள். அணுவனை தீர்மானிக்க போறது யாருன்னா அதுல இருக்க புரோத்திரங்கள். அப்ப அணுவன் தந்திரிக்கணும் 13 என்றபடியால் புரோத்திரன் எத்தனை 13. அணுவன் 13 என்றபடியால் புரோத்திரனும் 13. இங்க மாறுபடக்கூடிய யாருன்னா இலத்திரன். இங்க 3+ ஆக இருக்கு. 3+ இந்த 3 பேர் இல்ல, 3 இலத்திரன் இழந்த நிலையில இருக்கிற, 3 இலத்திரனை இழந்த நிலையில இருக்கிறார். ஆகவே 13ல 3 போச்சு 4 இலத்திரன்கள் எண்ணிக்கை எவ்வளவு 10. அப்ப இந்த Al3+ அயன்ல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 10, புரோத்திரன் எண்ணிக்கை 13. இலத்திரன் எண்ணிக்கை 10, புரோத்திரன் எண்ணிக்கை 13. அடுத்தது திருப்தியாம் சமதானியின் நியம குறியீடு. இதுல இந்த சமதானி என்ற விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு. சமதானிகள் என்று சொன்னா என்னென்றால், சமதானிகள் என்று சொன்னா என்னென்றால் ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட துணிவண்ணையும் கொண்டாக்களை நாங்கள் சமதானிகள் என்று சொல்றாங்க. ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட துணிவண்ணையும் கொண்டாக்களை வந்து சமதானி என்று சொல்றாங்க. இது ஐதரசன் 3 சமதானிகள் பாருங்க. புரோத்தியம் முதலாவது சமதானம் இருக்கு, புரோத்தியம். இந்த கீழே இருக்கிற அணுவன், மேலே இருக்கிற துணிவன். கீழே இருக்கிற அணுவன் செட், மேலே இருக்கிற துணிவன். அப்ப அணுவன் வந்து எங்களுக்கு என்னத்தை தீர்மானிக்க வேண்டும்? இலத்திரன் எண்ணிக்கையும் உண்டு, புரோத்திரன் எண்ணிக்கையும் உண்டு. அணுவன் நியூத்திரன் எண்ணிக்கை 0 என்று காட்டுகிறது பாருங்க. துணிவண்ணில இருந்து அணுவண்ணை கழிச்சு விட்டால் வாழ நியூத்திரன் எண்ணிக்கை 1 0. அது சரி. இந்த ஹைட்ரஜன் 1 2 துத்தேரியம் அணுவன் மாறல. இங்க 3 சமதானிகள்லையும் அணுவன் மாறல, ஆனா துணிவன் மாறுது. முதலாவது துணிவன் 1, 2வது துணிவன் 2, 3வது துணிவன் 3. அணுவன்கள் மாறவில்லை, துணிவன்கள் மாறுது. ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட துணிவண்ணையும் கொண்டாக்களைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றாங்க, சமதானிகள் என்று சொல்றாங்க. இந்த சமதானி உருவாகிறதுக்கு காரணம் என்னென்றால் நியூத்திரன்களினுடைய எண்ணிக்கை மாறுபடுறதுதான் காரணம். மிக முக்கியமான விஷயம். சமதானிகள் உருவாகிறதுக்கு காரணம் நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுதல். அப்ப புரோத்தியத்துல பாத்தீங்கன்னா சமதானி 1 நியூத்திரன் எண்ணிக்கை 0. துத்தேரியம் என்று பாத்தீங்கன்னா துணிவன் 2 அணுவன் 1. ஆகவே 2 1 போச்சுன்னா 1 நியூத்திரன் எண்ணிக்கை 1. திருத்தியம் என்று பாத்தீங்கன்னா அணுவன் 1 துணிவன் 3. அப்ப 3ல இருந்து 1 போச்சுன்னா 2. அது எப்பவும் இங்க 3லையும் வந்து பாருங்க அணுவன் என்ன மாற இல்லை, இலத்திரன்கள் எண்ணிக்கை மாற இல்லை. ஏனென்றால் அணுவன் தான் என்னத்தை தீர்மானிக்க போவதில்ல. ஒவ்வொரு மூலத்திலும் இருக்க புரோத்திரங்கள் எண்ணிக்கை தான் அணுவண்ணை தீர்மானிக்கும். ஆகவே அணுவன் எங்கேயுமே மாற இல்லை. அணுவன் மாறாட்டிக்கு இலத்திரன் எண்ணிக்கையும் மாறாது, புரோத்திரன் எண்ணிக்கையும் மாறாது. 3 1 கொண்டு சமன். அணுவன் சமன், இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் 1 கொண்டு சமன். இந்த மாறிக்கொண்டு போறார் துணிவன் மாறிக்கொண்டு போறார். துணிவன் மாறுறதுக்கு என்ன காரணம் என்றால் நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுறதுதான் காரணம். நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுறது. அப்போ ஒரு சமதானி எவ்வாறு உருவாகுது என்றால் நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுறவர்களால் சமதானிகள் உருவாகும். சமன்பாடு உங்களுக்கு துணிவன் என்றது புரோத்திரன் எண்ணிக்கை சக நியூத்திரன் எண்ணிக்கை.
நேற்று கிளாஸ்ல இருந்தாங்களே தெரியும். துணிவன் என்றது புரோத்திரண்ட எண்ணிக்கையும் நியூத்திரண்ட எண்ணிக்கையும் கூட்டுறதுக்கு சமனானது. எங்கேயுமே புரோத்திரண்ட எண்ணிக்கை மாறையில நியூத்திரண்ட எண்ணிக்கை மாறுபடுது. ஆகவே திணிவன் மாறுபடுது, சமதானி உருவாகுது. இதுல எங்களை கேட்ட கேள்வி திருப்தியம். திருப்தியத்தின் சமதானி. திருப்தியத்தின் சமதானி என்ன? 1 3. ஐதரசன் 1 1 என்பது புரோத்தியம், 1 2 என்ற தூத்தீரியம், 1 3 திருப்தியம். முக்கியமான விஷயம், வடிவா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரு சமதானி எவ்வாறு உருவாகுது என்றால் நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுவதால். ஒரு சமதானி எவ்வாறு உருவாகுது? நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுவதால். அடுத்த கேள்வியை பாருங்க. குறியீடு NA 11 23 பிளஸ் 23 பிளஸ் பிளஸ் சொன்ன என்னன்னா ஒரு இலத்திரமே இழந்த நிலையில இருக்கு சோடியம். இனால் காட்டப்பட்ட அயனில் அடங்கியுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையும் நியூத்திரன்களின் எண்ணிக்கை. அப்ப இதுல சோடியம் 23 11. சோடியம் 23 11. அப்ப 23 - 11 எவ்வளவு? 23 - 11 12. சோடியம் பிளஸ் அயனால காட்டிக்கிறாங்க. பிளஸ் அயன் என்று சொன்னா ஒரு இலத்திரன் இழந்து போயிருக்கிறது. அப்ப 11 இலத்திரன்கள் ஒரு இலத்திரன் இழந்தால் 10. இலத்திரன் 10, நியூத்திரன் எவ்வளவு? 12. நியூத்திரன் என்ன காண்றது? அணுவண்ணில இருந்து துணிவண்ணில இருந்து புரோத்திரன் எண்ணிக்கை கழிச்சு விடுறது. துணிவன் 23, புரோத்திரன் எண்ணிக்கை 12. அணுவன் தான் புரோத்திரன் எண்ணிக்கை. அணுவன் தான் புரோத்திரன் எண்ணிக்கை. 23 11 கழிச்சு விட்டீங்களா? 12. நியூத்திரன் 12, இலத்திரன் 10. 3வது விடை சரியான விடை. 3வது விடை சரியான விடை. செய்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க. 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க. 2019ஆம் ஆண்டு கேள்வி. அந்த கேள்வி எப்படி மாத்தி இருக்காண்டு பாருங்க. 2018ஆம் ஆண்டு தான் கேட்டவன் என்ன 11 23 பிளஸ் 2019ஆம் ஆண்டு கேள்வியில பாருங்க. இந்த கேள்வி வார இடங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. 33வது கேள்வியாக வந்திருக்கு. இந்த 36வது கேள்வியாக வந்திருக்கு. 2018ல 33வது கேள்வியாக வந்தது. 2019 36வது கேள்வியாக வந்திருக்கு. அப்ப 30க்குள்ள வருது கேள்வி. நீங்களும் எதிர்பார்த்து கொண்டு போகலாம். 2016 30க்குள்ள விட கேள்வி. இந்த கேள்வியை பார்ப்போம். 23 11 பிளஸ் அயன். அப்ப பிளஸ் அயன் என்றால் எங்களுக்கு என்ன விளங்கணும்? இந்த இதை வச்சுக்கொண்டு எழுதினோம். அணுவன் துணிவன் 23, அணுவன் 11, புரோத்திரண்ட எண்ணிக்கை 11. ஆனா இலத்திரண்ட எண்ணிக்கை என்ன? ஒரு இலத்திரனை இழந்தபடியால் 10. நியூத்திரண்ட எண்ணிக்கை 23ல இருந்து 11 போச்சுன்னா 12. அது மாதிரி எண்ணி 20 10 என்றால் இங்க A 20, என்ன துணிவன் 20, அணுவன் 10, அணுவன் 10, புரோத்திரண்ட எண்ணிக்கை 10, அணுவன் 10, புரோத்திரண்ட எண்ணிக்கை 10. நியூத்திரண்ட எண்ணிக்கை 20 10 போச்சுனால் 10. அதே மாதிரி இலத்திரண்ட எண்ணிக்கை 10. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னால் என்ன மாறாமல் இருக்கின்றால் எண்ணிலையும் இலத்திரண்ட எண்ணிக்கை 10 தான் இருக்குது. எண்ணெய் பிளஸ்லயும் இலத்திரண்ட எண்ணிக்கை 10 தான் இருக்கு. மிச்சம் எல்லாமே மாறிதான் இருக்கு. பாருங்க,
இதுல தனிமன் 20, அணுவன் 10, புரோத்திரண்ட எண்ணிக்கை 10, நியூத்திரண்ட எண்ணிக்கை 10, இலத்திரண்ட எண்ணிக்கை 10 நியோனில. சோடியம் பிளஸ் அயன் பாத்தீங்கன்னா அணுவன் 23, துணிவன் 23, அணுவன் 11, புரோத்திரண்ட எண்ணிக்கை 11, நியூத்திரண்ட எண்ணிக்கை 12, இலத்திரண்ட எண்ணிக்கை 10. இரண்டிலையும் என்ன சமனாக இருக்குது? இலத்திரண்ட எண்ணிக்கை சமனாக இருக்குது. இரண்டிலும் உள்ள இலத்திரண்ட எண்ணிக்கை சமனாகும். சின்ன ஐடியா டக்கண்டு பல விஷயம் உனக்கு ஞாபகம் வந்துச்சு. நக்கரண்டு எழுத வேண்டியா, குயிக்கா எழுத வேண்டிய ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் உனக்கு ஞாபகம் வந்துச்சென்றால் உனக்கு இந்த கேள்வி ஈஸியா செய்து போதும். இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இனி பார்ட் 2 ஸ்ட்ரக்சர்ல வந்த கேள்வி. அமைப்பு கட்டுரை வினா, மூன்றாவது அமைப்பு கட்டுரை, 2017ஆம் ஆண்டு அமைப்பு கட்டுரை வினாவில் வந்த மூன்றாவது கேள்வி. ஆவர்த்தன அட்டவணையில் இரண்டாம் ஆவர்த்தனத்திற்குரிய அனைத்து மூலகங்களும் ஒழுங்கு முறையிலின்றி கீழே தரப்பட்டுள்ளன. மாறி மாறி தந்திருக்கோம். முதல் நாங்கள் சீர் செய்வோம். இரண்டாம் ஆவர்த்தனம் வந்து எங்க வரோம்னா லிதியத்துல வரோம். லிதியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். இதுதான் இரண்டாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற மூலகங்கள் என்ற ஒழுங்கு. நான் அடிக்கடி சொல்லணும் பிள்ளைகளுக்கு என்னென்றால், ரசாயனவியல்ல ரெண்டு விஷயம் எக்ஸாமுக்கு போய் மறக்கும் என்று தெரிஞ்சால் ஆவர்த்தன அட்டவணை, ஆவர்த்தன அட்டவணையும் தாக்க வீத தொடரும். உனக்கு அது மறந்துவோம் என்று தெரிஞ்சால் நீ எக்ஸாமுக்கு போலாம்னு என்ன செய்யணும், உனக்கு தவிர ஆன்சர் எழுதுற சீட்ல வந்து அதை எழுதி வச்சிருக்கணும். ஏன்னா மறந்துடுவேன், எனக்கு எக்ஸாம் டைம்லாம் மறந்துடும் சொன்னா எழுதி வைக்கணும். அங்கேயாவது ஒரு ஆவர்த்தன அட்டவணை 20 மூலங்களையும் ஒரு ஆவர்த்தன அட்டவணையில போட்டு வைக்கணும். அதே நேரத்துல தாக்க வீத தொடரையும் எழுதி வச்சிருக்கணும். வச்சிருந்தால் உனக்கு ரசாயனங்களுக்குள்ள வர பெரும்பாலான கேள்விகளுக்கு விட எழுதக்கூடிய மாதிரி. இந்த கேள்வி நீங்க எக்ஸாம் போகணும்னு எக்ஸாம் ஹோல்ல இருந்தோண்டு இந்த விஷயத்தை எழுதி வச்சிருந்தீங்க. இந்த கேள்வியை பார்க்கலாம் கணவரந்து செய்து கொண்டு போயிருக்கலாம். மேற்குறித்த அனைத்து மூலகங்களையும் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ளவாறு ஒழுங்குபடுத்துக. ஒழுங்குபடுத்தி மேல எழுதி வச்சிருக்கோம். ஒழுங்குபடுத்தி எழுதி வச்சிருக்கோம். லிதியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். இதுல புளோரின் இலத்திரன் நிலையப்ப இது சொல்லுகிறார். இரண்டாம் ஆவர்த்தனம் என்றால் 2 சக்தி மட்டம். இரண்டாம் ஆவர்த்தனம் 2 சக்தி மட்டம். 7ஆம் கூட்டம். ஆகவே வெளியோட்டில் 7 இலத்திரன். ஆகவே முன்னுக்கு 2 7. புளோரின் இலத்திரன் நிலையப்ப 2,7. லிதியத்திற்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கத்தின் போது உருவாகும் சேர்வையின் ரசாயன சொத்திரம். லிதியம், ஆக்சிஜன். லிதியம் வந்து முதலாம் கூட்ட மூலகம். லிதியம் முதலாம் கூட்ட மூலகம் வலுவள 1. ஆக்சிஜன் 6ஆம் கூட்ட மூலகம் வலுவள 2. குறுக்க சேரப்போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து Li2O லிதியம் ஆக்சைடு Li2 என்று சேர்வை உருவாக்க போயினோம். Li2O. அடுத்த கேள்வி, காரியமும் வைரமும் காவலின் புறதிருப்ப வகைகளாகும். இந்த புறதிருப்ப வகைகளில் மின்னை கடத்துவது காரியம். இதெல்லாம் ஒரு கேள்வி, எல்லாம் கேட்ட கேள்வி. காரியம் எக்கச்சக்கமான விஷயங்களை படிக்கிறான். எக்கச்சக்கமான விஷயங்களை படிக்கிறான். பாரதூரமா எல்லாம் படிக்கிறான். ஆனா அவன் கேட்கிற கேள்வி மேலோட்டமா கேட்டுக்கொண்டு போறான். கேள்வி வந்து மேலோட்டமாக போகுது. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களில் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த மூலகத்தையும் மின்னிருத்தன்மை கூடிய மூலகத்தையும் கேட்டுக்கிறது. இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள மூலங்கள் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சாக்கல். எங்களுக்கு தெரியும் முதலாம் அயனாக்கல் சக்தி கூடினது 8ஆம் கூட்டம், குறைஞ்சது 1ஆம் கூட்டம். முதலாம் அயனாக்கல் சக்தி கூடியது வந்து 8ஆம் கூட்டம், குறைந்தது வந்து 1ஆம் கூட்டம். ஆகவே 1ஆம் கூட்டத்தில் இருக்கிறது யாரு? லிதியம். குறைஞ்சது லிதியம்.
மின்னழுத்தன்மை என்று பார்த்தோம்னால் மின்னழுத்தன்மை கூடியது 7ஆம் கூட்டம். அப்ப இதுல இருக்க 7ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலகம் யாரு? புளோரின். இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களில் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த மூலகம், முதலாம் அயனாக்கல் சக்தி கூடினது 8ஆம் கூட்டங்கள், குறைந்தது முதலாம் கூட்டங்கள். தரப்பட்டதுல முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சது யார் என்றால் லிதியம். முதலாம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம் லிதியம். அடுத்த மின்னெதிர்த்தன்மை என்று பார்க்கல மின்னெதிர்த்தன்மை கூடியது யார் என்றால் 7ஆம் கூட்ட மூலகங்கள், குறைஞ்சாக்கள் முதலாம் கூட்ட மூலகங்கள். அப்ப இங்க கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா புளோரின். அப்ப இதுல இருக்கிற 7ஆம் கூட்ட மூலகம் யாருன்னு பாத்தீங்கன்னா புளோரின். மின்னேற்றமே கூடியது புளோரின். பாருங்க இந்த கேள்வி கஷ்டமாயி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க வேண்டிய கேள்வி. இந்த ஏற்பகுதி கேள்வி அப்படியே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். அடுத்தது பாருங்க 2018ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல வந்த கேள்வி. 2018ஆம் ஆண்டு அமைப்பு கட்டுரை தான் 3வது கேள்வியா கிடக்கு. 3வது கேள்வியா கிடக்கு பாருங்க. ரைட். இதுல ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முதல் 20 மூலகங்களில் சிலவற்றின் குறியீடுகளும் அவை ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள இடங்களும் தரப்பட்டுள்ளன. ஒரு ஆவர்த்தன அட்டவணையில் இருந்து சில மூலகங்களை மட்டும் தந்திருக்கிறோம், குறிப்பிட்ட மூலகங்களை மட்டும் தந்திருக்கிறோம். ஆவர்த்தன அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலகங்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புக. இந்த தரப்பட்ட தரவுகளை மட்டும் பெற்றுக்கொண்டு வெற்றிடத்தை நிரப்பட்டான். ரைட். அப்ப இதுல 8ஆம் கூட்டம் தந்திருக்கு, முதலாம் கூட்டம் இருக்கு, 2ஆம் கூட்டம் இருக்குது, 3ஆம் கூட்டத்துல அலுமினியம் மட்டும் தந்திருக்கணும், 4ஆம் கூட்டம் 5ஆம் கூட்டம் இல்லை, 6ஆம் கூட்டத்துல ஆக்சிஜன் மட்டும் இருக்குது, 7ஆம் கூட்டம் புளோரின் குளோரின் இருக்குது, அடுத்து 8ஆம் கூட்டம் தந்திருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா அப்ப சும்மா நாங்கள் வச்சுக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணினோம்னா 8ஆம் கூட்டம் இருக்கிறபடியால் அயனாக்கல் சக்தி கூடினாக்கள். அதுல ஆக கூடினது ஹீலியம். 7ஆம் கூட்டம் தந்திருக்கூடிய மின்னெதிர்த்தன்மை. அப்ப இதுல மின்னெதிர்த்தன்மை என்று பார்க்கல, இதுல மின்னெதிர்த்தன்மை கூடியது புளோரின். அதே மாதிரி முதலாம் கூட்டம் வேண்டி இருக்குது. முதலாம் கூட்டங்கள் மூல ஆக்சைட்டுகளை உருவாக்கும். மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சாக்களும் அதுக்கான இருக்கணும், அயனாக்கல் சக்தி குறைஞ்சாக்களும் அதுக்கான இருக்கணும். சரியா இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கல் சக்தி உயர்ந்தபட்சமாக இருக்கும் மூலகம். அப்ப முதலாம் அயனாக்கல் சக்தி உயர்ந்தபட்சமாக இருக்கிறது யாரு? ஹீலியம். ஹீலியம். மின்னெதிர் இயல்பு உயர்ந்தபட்சமாக இருக்குது. அப்ப இதுல இருக்கிற மின்னெதிர் இயல்பு உயர்ந்தது யாரு? புளோரின். மின்னெதிர் தன்மை கூடியது புளோரின். மெக்னீசியத்தின் இலத்திரன் மெக்னீசியம் எத்தனையாம் ஆவர்த்தனத்தில் இருக்குன்னா 3ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்குது. 2ஆம் கூட்டம் 2ஆம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப 3ஆம் ஆவர்த்தனம் உனக்கு 3 சக்தி மட்டம் வரப்போகுது. 2ஆம் கூட்டம் என்றால் வெளியோட்டில 2 இல்லை, இது 2ஆ இருந்தால் இது 8, இது 2. இப்ப 2, 8, 2. அலுமினியம் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாகும் சேர்வைந்த ரசாயன சூத்திரம். அலுமினியம் 3ஆம் கூட்ட மூலகம், வலுவளவு 3. ஆக்சிஜன் 6ஆம் கூட்ட மூலகம், வலுவளவு 2. ஆனா இதெல்லாம் நாங்க அப்படி செய்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் ஏற்கனவே அலுமினியம் பற்றி கணக்கமாக இருந்தது. மேல வந்த கேள்விகளே நிறைய அலுமினியம் வந்துட்டு சேர எப்படி வரப்போகுது? Al2O3 என்று வரப்போகுது. அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அலுமினியத்தை பற்றி கேட்டபடியால், அலுமினியம் ஆக்சைடை பற்றி கேட்டபடியால் அலுமினியத்தின் ஆக்சைடின் இயல்பு எங்களுக்கு தெரியும் என்ன? ஈரியல்புடையது. அலுமினியத்தின் ஆக்சைடு ஈரியல்புடையது. பின்வரும் வாக்கியங்களில் அடைப்புக்குள் உள்ள சொற்களிடையே பொருத்தமான சொல்லை தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. அப்ப பொருத்தமான சொல்லுது ஈரியல். அலுமினியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து உண்டாகும் ஆக்சைடு ஈரியல்புடையது. பாருங்க, ஒரு ஆவர்த்தன அட்டவணை தெரியுங்க. அந்த 3ஆம் பாடத்தை கேள்வி ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்ச இவ்வளவு வெளியும் ஈஸியா விட எழுதிட்டு வரலாம். நிறைய பேர் இந்த பாடம் கேட்டு பாருங்க. உயர் எழுதுறாங்க நிறைய பேர் இந்த பாடத்துல டச்சே இல்லை.
இந்த பாடம் தெரியான்னு சொல்லி நிறைய. ஆனா ஈஸியா மார்க்ஸ் எடுக்க வேண்டிய பாடம், ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் இது. 2019ஆம் ஆண்டு வந்தது. திருப்பியும் 2ஆம் ஆவர்த்தனம், திருப்பியும் 2ஆம் ஆவர்த்தனம். எத்தனையாம் ஆண்டு செய்யறாங்க? 2017ஆம் ஆண்டு செய்யறாங்க. இப்ப 2019ஆம் ஆண்டு கட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு பார்த்துனாங்க. 2017ஆம் ஆண்டு கேள்வி, அதே கேள்விதான். லிதியம், பெரிலியம், போரன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியோன். 2019ஆம் ஆண்டு திருப்பி கேட்டிருக்காங்க கேள்வி. ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களின் குறியீடுகள் முறையே தரப்பட்டது. லிதியம், பெரிலியம், போரன் தந்திரிகம். பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீட்டினை மேற்குறித்த அட்டவணையில் தெரிந்தெடுத்து தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. உயர்ந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது. உயர்ந்த முதலாம் அயனாக்கல் சக்தி. இப்ப 8ஆம் கூட்ட மூலகத்துக்கு அயனாக்கல் சக்தி கூட. இப்ப இதுல இருக்க 8ஆம் கூட்ட மூலகம் நியோன். உயர்ந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது. இதுல பாத்தீங்கன்னா 8ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலகம் நியோன் தான் இருக்குது. ஆகவே நியோன் தான் முதலாம் அயனாக்கல் சக்தி கூடினது. அடுத்த பாருங்க, குறைந்தபட்ச மின் மறை இயல்பு. மின் எதிர் இயல்பு கேட்டுக்கிறது குறைந்தபட்சம். அதாவது மின்னெதிர் இயல்பு குறைஞ்சால் யாரு? முதலாம் கூட்டம் மூலம். மின்னெதிர் இயல்பு குறைஞ்ச வராது முதலாம் கூட்டம் லிதியம். வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது. வைரமற்ற பிரதிருப்பம் காவலனுடைய பிரதிருப்பம். வைரம் காவன்ற பிரதிருப்பம். அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது. மும்மை பிணைப்பு நைதரசன் N2 வாயு. ரசாயன பிணைப்பு என்ற பாடம் N2 மும்மை பிணைப்பு. இரண்டு நைதரசன் அணுக்கள் தங்களுக்குள்ள சேர்க்கையில் உருவாகிறது மும்மை பிணைப்பு. 2 ஆக்சிஜன் அணுக்கள் தங்களுக்குள்ள சேர்ந்துச்சுன்னா O2 இரட்டை பிணைப்பு. ஆக்சிஜன் பிணைப்பு வகை இரட்டை பிணைப்பு. ஆக்சிஜன் வாயு இரட்டை பிணைப்பு. நைதரசன் மும்மை பிணைப்பு. மும்மை பிணைப்பு. இது இரட்டை பங்கீட்டு வலை பிணைப்பு. அதே மாதிரி புளோரின் சேர்ந்துச்சுன்றால் F2. F2 என்ற ஒற்றை பங்கீட்டு வலை பிணைப்பு. ஒற்றை பங்கீட்டு வலை பிணைப்பு. இது ஒற்றை பங்கீட்டு வலை பிணைப்பு. தேவையான விஷயங்களை நோட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். என்று மும்மை பங்கீட்டு வலை பிணைப்பு. O2 இரட்டை பங்கீட்டு வலை பிணைப்பு. F2 ஒற்றை பங்கீட்டு வலை பிணைப்பு. ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பதோ ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் ஈரணு மூலக்கூறுகளாகவும் இருக்கு. ஆக்சிஜன் வாயு. இது ஆக்சிஜன் வாயு. O3 இருக்கு. ஓசோன் மூவணு வாயு. ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூவணு மூலக்கூறுகளாக இருக்கு ஆக்சிஜன். பாருங்க, அடுத்த கேள்வி கேட்டுக்கான். லிதியமும் ஆக்சிஜனும் சேர்ந்துதான் முதலையும் செய்யறாங்க. 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இதைத்தான் செய்யறாங்க. லிதியம் ஆக்சிஜன். லிதியத்தின் விலவளவு முதலாம் கூட்டம் 1, ஆக்சிஜன் விலவளவு 2ஆம் கூட்டம் 2. அப்ப லிதியம் ஆக்சிஜனும் சேர்ந்து சென்றால் Li2O. லிதியமும் ஆக்சிஜன் என்னும் மூலகங்கள் சேர்ந்து உருவாகும் சேர்வு என்ற ரசாயன சூத்திரம் Li2O. சரியோ? அப்ப இதுல பாத்தீங்கன்னா Li முதலாம் கூட்டம் மூலம் ஒரு இலத்திரனை இழந்து Li+ ஆக இருக்கும். Li+. ஆக்சிஜன் 2 இலத்திரங்களை ஏற்று O2- ஆகவும் இருக்கும். Li+ ஆகவும் O2- ஆகவும் இருக்கும். முன்னுக்கப்புறம் பிளஸ் ஆகும்.
ஆக்சைடு என்ற O2 மைனஸ், பின்னுக்கு இருக்கிறது 2 மைனஸ். பாருங்க, கற்றையன்களையும் அணையன்கள், அணையன் என்ற மறையேற்றம், அல்லுலோகங்கள் மறையனை தோற்றுவிக்கும், உலோகங்கள் நேரையலை தோற்றுவிக்கும். முதலாம் கூட்டம் மூலம் உலோகம் Li பிளஸ், ஆக்சிஜன் அல்லுலோகம் O2 மைனஸ், அவற்றின் கோடு வேட்டம். எல்லை ஆகிய மூலகங்கள் சேர்ந்து உண்டாகும் சேர்வையில் அடங்கும் கற்றையன்களையும் அன்னையன்களையும் தெரிந்தெடுத்து அவற்றின் கீழ் கோடிடுக. இப்ப கற்றையன் Li பிளஸ், அணையன் O2 மைனஸ். பாருங்க, 2017 ஆண்டு பாஸ் பேப்பர் ஒழுங்கன் செய்துட்டு போயிருப்பானாக இருந்தால், 2018 ஆண்டு பாஸ் பேப்பர் ஒரு பிள்ளை செய்துட்டு போயிருக்குமாக இருந்தால், இந்த 2019 ஆண்டு பேப்பர் அவனுக்கு கேட்ட கேள்வியாக இருக்கும், அவன் பார்த்த கேள்வியா இருந்திருக்கும். பேப்பர் பேப்பர் ஈஸியா தான் வரும். பேப்பர் ஈஸியா தான் வரும். அதுகள் நாங்கள் பார்த்ததுக்கெல்லாம் பேப்பர் வரும். நாங்கள் படிக்காம இருந்த ஓட்டு தான், நாங்கள் படிக்கிறதும் இல்லை, பாஸ் பேப்பரும் செய்து பார்க்கிறதில்ல. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் பேப்பர். அங்கே படிக்கிற பழக்கம் இல்லை, பாஸ் பேப்பர் செய்து பார்க்கிற பழக்கம் இல்லை.